Hi, welcome you to learn English. English tenses ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு டெஸ்ட். ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட்? யார் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இஸ் வந்திருக்கு, ரன் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேர் ஆர் தே? அவங்க எங்கே இருக்காங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ வில் பி ட்ராவல் டுமாரோ? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். யார் நாளை பயணம் செய்து கொண்டிருப்பார்கள்? ஓகே, இதில் தான் மிஸ்டேக் இருக்குது. இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினில் இருக்கிற மிஸ்டேக்கை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். த மிஸ்டேக் இஸ் ஹூ வில் பி ட்ராவலிங். இந்த கண்டினியூஸ் அப்படின்னு வந்தாலே அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஹூ வில் பி ட்ராவலிங் டுமாரோ? யார் நாளை பயணம் செய்து கொண்டிருப்பார்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகும். அவர் வேகமாக ஓடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்பீக் திஸ் ப்ராப்பர்லி. கடைசியாக இருக்கிறது இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதை சரியாக பேசவும். ஸோ மிடில் இருக்கிற சென்டென்ஸ், யூ ஹேட் நோன் ஹிம், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ திஸ் இஸ் ராங். ஹேட் நோன் அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, யூ நியூ ஹிம், KNEW, அதை வந்து நியூ அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் நியூ. யூ நியூ ஹிம், உங்களுக்கு அவரை தெரிந்திருந்தது. பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர். பார்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, அது சைலண்ட். பார்க் யுவர் வெஹிக்கிள் தேர், உங்கள் வண்டியை அங்கே நிறுத்தவும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே செலிப்ரேட்டட் ஹிஸ் பர்த்டே. செலிப்ரேட்டட் அந்த வேர்பு வந்து இடியில் வந்திருக்கு, அப்போ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். வி மீட் அகைன், நாம் மறுபடியும் சந்திப்போம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் வரணும், இல்லைனா ஷால் வரணும். ஸோ வி ஷால் மீட் அகைன், இல்லைனா வி வில் மீட் அகைன், நாம் மறுபடியும் சந்திப்போம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ வாஸ் வாட்சிங் டிவி. வாஸ் வந்திருக்கு, அதனால் கடந்த காலம். வாட்சிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கணுமா இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கணுமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தற்காலத்தில், அந்த நேரத்தில். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த சென்டென்ஸ்க்கு வராது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ், இட் வில் பி பெட்டர் சூன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கரெக்ட். He has just now eaten, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுவும் கரெக்ட். ஸோ இந்த டெஸ்ட், அதாவது இந்த எக்ஸசைஸ் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு டென்சஸ் உடைய ஸ்ட்ரக்சர், இங்கிலீஷ் டென்சஸ் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் முக்கியமான டென்சஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். முக்கியமான டென்சஸ்ன்றது எப்படி சொல்கிறோம்? அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற டென்சஸ். இந்த சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட் டென்சஸ், அதாவது அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ சென்டென்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு அதில் இருக்கிற மிஸ்டேக் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப கிராமர் மிஸ்டேக் வராது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.